ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்ல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்றேன் நானு. கேள்வி கேட்க கூடாதான் இவர் வீட்ல இருந்து கரண்ட் எடுத்துக்குவோம். இப்படி ஸ்டாப் போட்டு உரியவா? நீங்க சோலார் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியை சோலார் சிஸ்டம்னு வாய்த்தவரி சொன்னதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. ஆனா மக்களை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் இப்போ? ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் மக்கள் கேட்ட கேள்விக்கு சரியா பதிலளிக்கிறேன்னு மக்கள் ஃபீல் பண்ணனால்தான் புதுசா ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்த 6 மாசத்துக்கு கேள்வி கேட்காதீங்க, அடுத்த 6 மாசத்துக்கு கேள்வி கேட்காதீங்கன்னா தாவேக்காவோட அறிக்கையில ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கா எங்களுக்கு 6 மாசம் ஆட்சி அமைச்சாட்டி ஆட்சி செய்ய தெரியாது, 6 மாசம் வெயிட் பண்ணணும்னு? கிடையாது இல்ல. மக்கள்னா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஒரு ஜனநாயக நாட்டுல கவர்மெண்ட் மக்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். கேள்வி கேட்க கூடாதான் இவர் வீட்ல இருந்து கரண்ட் எடுத்துக்குவோம். இப்படி ஸ்டாப் போட்டு உரியவா? ஒரு சோலார் பேனல் அமைச்சு அதுல இருந்து கரண்ட் ஜெனரேட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும், அதை மக்களால் நீங்க அஃபோர்ட் பண்ண முடியுமாங்கிற எந்த நாலேஜ் ஆச்சு இவருக்கு இருக்குமா? சிஎம் சார், தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பார்ட்டி, கிட்டத்தட்ட 30 வருஷம் தொடர்ந்து எம்எல்ஏ, சிட்டிங் சிஎம் அவரையே மக்கள் மாறத்துக்காக மாத்திட்டாங்க. இந்த மாதிரி ஃபேன்ஸ் கூட்டம் ஆன்லைன்ல முட்டு கொடுக்கும் பாத்துக்கலாம்னு ரொம்ப லேட் பண்ணீங்க. இந்த அவரை லோக்கல் பாடி எலெக்ஷன்ல மக்கள் வெறுப்பு கட்டிடுவாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்ன ஊபி கிப்பின்லாம் திட்டாதீங்க. இந்த ஒரு 10-15 வீடியோக்கு முன்னாடி திமுக காரங்க ஒரு தற்கொலைடன் திட்டுற அளவுக்கு விஜய் சார் சிஎம் ஆகும்போது செலிப்ரேட் பண்ணி வீடியோ போட்டவன் தான் நான். இந்த மாதிரி நியூட்ரலான வீடியோஸ் பார்க்கறதுக்கு அன்பிஃபை ஒரிஜினல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.